எடப்பாடி அரசுல நடந்ததே வச்சுக்கோங்க, ரைட்டுங்க. இப்ப இந்த கவர்மெண்ட்ல இங்க ஒண்ணு நடந்தது, இது என்னாச்சு? வழக்கே முடிச்சு வச்சுட்டீங்கல்ல. நிக்கிதா யாரு? அந்த அம்மா என்ன அவ்வளவு பெரிய ஒரு பேரழகியா? அந்த அம்மா இன்னைக்கு வந்து ஃப்ரீயா உட்காந்து சுத்திக்கிட்டு இருக்கு. குற்றம் செஞ்சவனை விட குற்றம் செஞ்சவனை தூண்டினவனுக்கு தான் தண்டனை அதிகங்கிறாங்க. இந்த பொம்பளை தானங்க குற்றத்தை செய்யறது தூண்டுச்சு. ஆனா இந்த பொம்பளை இதுவரை சிறை பக்கமே போலியாங்க. அது பாட்டுக்கு இப்ப சுத்திக்கிட்டு அலையுது. இப்ப பேட்டி வர கொடுக்க அந்த நகையெல்லாம் கொடுத்தா கூட எனக்கு வேணான்னு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கு. சிபிஐல கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. சிபிஐல எப்படிங்க கண்டுபிடிக்க முடியாது? ஏன் இன்னைக்கு இப்ப பெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கம் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சிங்க? விசாரணை முகமைகள் ஏன் வந்து இப்படி இருக்கு? ஒரு நம்ம நேஷனல் செக்யூரிட்டி தானே அது. அவங்க ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு எப்படி சொல்லுவாங்க? பெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கை ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு ஒண்ணு என்ன தோணுதுன்னா, ஐநா மன்றத்துல கூட இது சம்பந்தமா பேச்சுவார்த்தை பேசினாங்க, குரல் கொடுத்தாங்க ஐநா மன்றத்துல. அதனால உலக நாடுகள்கிட்ட வந்து அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு வந்து சிபிஐ இப்படி பண்ணிச்சா என்னன்னு தெரியல. இது அந்த அஜித்குமார் வழக்குல மட்டும் ஏன் சிபிஐ இப்படி பண்ணுது என்னன்னு தெரியல. இது வந்து திரும்ப வந்து இப்ப எங்களை போன்ற ஆட்கள்லாம் நாங்கெல்லாம் வந்து இந்த வழக்கை திரும்ப எடுத்து நடத்தணும்னு சொல்லி முயற்சி பண்றோம். பொருளாதாரம் நம்மள்ட்ட ஒண்ணு கிடையாது.